இனிய உற்சாவணக்கம். திருவள்ளுவர் ஆண்டு 2055. இந்தியன் தேதி பங்குனி 6ஆம் தேதி, இந்தியன் ஆங்கில தேதி 20ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025. நாங்கள் இன்று உடலை சேவம் வாரம் 115 இணைந்திருக்கிறோம். அப்ப எல்லோருக்கும் உற்சாகமான வணக்கம். நான் நல்ல உற்சாகம். நீங்க இருக்கிறீங்களா? அப்ப உற்சாகங்கள். ஓகே, மிக சிறப்பான வாழ்த்துக்கள். இன்றைய தலைப்பு நாங்கள் எல்லோரும் செய்யற ஒரு உடற்பயிற்சியாக அமைகிறது. என்றால் ஞாயிற்றுக்கிழமைகள்ல நாங்கள் நீரலைக்கு செல்லும் போது எந்த உடற்பயிற்சி செய்வோம்? யோகா. இன்றைய தலைப்பு இன்று யோகா ஆகும். என்றால் விதவிதமான தலைப்புகள் எடுத்துள்ளேன். அது உடற்பயிற்சி மட்டும் இல்லாம விளையாட்டு வீரர்களாகவும் இருக்கலாம். ஆனா யோகா ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு என்றதால அதை நான் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அப்ப அப்படி அந்த தலைப்புக்கும் போவோம். நான் ஒரு படத்தை ஸ்கிரீன் ஷேர் பண்ணின பிறகு தகவல்கள் எல்லாம் சொன்ன பிறகு முதல்ல உங்களுக்கு தெரிந்தவாறு இப்ப யோகான்றதால எல்லோருக்கும் பெரிய அளவு தெரியும் தானே. அப்ப நீங்க இப்போது உங்களோட தகவல் எல்லாம் சொல்ல முடியும். நீங்க இதுவரை படிச்ச யோகா தகவல்களை, அதாவது பொதுவாகவே யோகா எதுக்குன்னு மட்டும் இல்லாம பொதுவாகவே எல்லா தகவல்களும் விரும்பினா சொல்லலாம். இப்ப யோகாக்கு நிறைய ஆசனங்கள் இருக்கு. யோகா உங்களை மனசுக்கு, உங்களை லைக் ஒரு இப்படி சொல்ற ஒரு ஹெல்த்தியான ஒரு இதாகும். இது மெடிடேட்டிங் செய்யலாம். யோகாவோட ஒரு வெர்சடைல் ஒரு எக்ஸசைஸ் ஆகும். இதுல ஒரு உடம்பு பாட்டுக்கு மட்டும் இல்ல, இது நிறைய உடம்பு பார்ட்ஸுக்கு நீங்க யோகா நலமாகும். ஓகே, சிறப்பான வாழ்த்துக்கள். இது வடிவா சொல்லியிருக்கீங்க. நகுல் லக்ஷனாக்கு ஏதாவது இருக்குதா சொல்ல வேண்டியவாது? நான் கேள்விப்பட்டதுல யோகா இந்தியாவில இருந்து வருது. அது எங்களோட எங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தா அது போக பண்ண செய்வினோம். அது மெடிடேஷன் மாதிரி இருக்கும். Ja, und der Rest an der Technik. Okay, Nahul? Ja, also இது கூடுதலாக auch காலமேல செய்யப்படும். Und இதுல வித்தியாசமான பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது. உதாரணமாக சிறப்பான இடங்கள் காலமேல உள்ளது பார்க்ஸ்ல சேர்க்கும் பொழுது அது நல்ல சிறப்பா இருக்கும். ஓகே, மிக சிறப்பான வாழ்த்துக்கள். அப்ப அப்படியே நான் எனது தகவல்களையும் கொண்டு வரேன். ஆனா ஏற்கனவே தெரிந்தவாறு என்றும் இருக்கும். ஆனா புதிய சில தகவல்களும் இருக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். ஆனா இது ஒரு மிக முக்கியமான ஒரு உடற்பயிற்சியாக இருப்பதால நான் இதுதான் தெரிவு செய்துள்ளேன். அப்ப முதல்ல நீங்க கூறின மாதிரி இந்த யோகா என்றது என்ன என்று சொல்லும் போது அது அங்கண்ட உடல், மனம் மற்றும் ஆன்மாவைக்கு, அது ஆத்மா என்று சொல்றது அங்கண்ட மனதுமாய்த்தான் அது ஒன்றாக இணைவதாக இது ஒரு மிகவும் சிறப்பான ஒரு உடற்பயிற்சியாக அமைகிறது. இதுல நாங்க முக்கியமாக சொல்லும் போது பல பல பயிற்சிகள் எல்லாம் இருக்குது. பிறகு உங்களுக்கு என்ன ஆசனங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு. ஆனா முக்கியமாக அதிகமான ஆட்கள் காலை மற்றும் மாலையில தான் இந்த பயிற்சிகளை செய்வார்கள். அதை விட அந்த வகைகள் என்று சொல்லும் போது அந்த ஆசனங்கள் என்று இருக்கும் போது 3 வகைகள் என்று இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா என்ன வகைகள் என்று? இப்ப யோகா செய்யற ஆட்களை கேட்கிறேன். Also நின்ற நிலை ஆசனம், கவிழ்ந்து படுத்த நிலை ஆசனம், இருக்கை நிலை ஆசனம் und திரும்பி இருக்கிற இருக்கை ஆசனம் இல்ல. ஆனா நீங்க 3 வகை இருக்குது. ஆனா சரியா சொல்லி இருக்கிறீங்க. அந்த இருக்கை என்றது இல்ல, ஆனா 3 வகைகள் இருக்குது.
அது மிக சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆம், வேற இந்த யோகாண்ட பலன்கள் நாங்க முக்கியமாக பலன்களுக்கு முதல் எங்கிலிருந்து வந்திருக்குதுன்னு லக்ஷா ஏற்கனவே சரியா சொல்லியிருக்கிறா. இது இந்தியாவிலிருந்து தான் வந்ததாக அமைகிறதாக உள்ளது. இது 5000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தொடக்கப்பட்டதும் என்று நாங்கள் அறிய முடியவாறு அமைகிறது. அதைவிட இப்ப நாங்க யோகாண்ட பலன்கள் என்று சொல்லும் போது முதல்ல உங்களோட உடல்நிலையை மேம்படுத்துவதற்காக அது மிகவும் சிறப்பான ஒரு உடற்பயிற்சியாக அமைகிறது. வேற உங்களோட உடல் இயக்கத்துல ஒரு சரியான நிலையில் இருப்பதற்காகவும் இது உதவுகிறது. உங்களோட மன அழுத்தம் அப்படி ஏதாவது இருந்தாலும் நீங்க உடற்பயிற்சி அதாவது இந்த யோகா ஆசனங்கள் செய்யும் போது அது அப்படியே உங்களை விட்டு போகும் என்றதையும் நாங்க தெரிந்து கொள்ளலாம். என்றால் நீங்க யோகா பயிற்சி செய்யும் போது எப்போதுமே அமைதியாகவே நீங்க எல்லாத்தையும் செய்வீங்க. அப்ப அத இந்த மனதுக்கும் மிக சிறப்பான ஒரு பயிற்சியாக அமைகிறது. என்ன? ஓ ஓகே. அப்ப அமைதி என்று மட்டும் இல்லாம எங்களோட சந்தோஷத்துக்கும் இது மிக முக்கியமான ஒரு உடற்பயிற்சியாகவும் அது அமைகிறது. அப்ப யோகா எப்ப நாங்க செய்வதாக இருந்தாலும் நாங்கள் ஆரம்பத்துல ஒரு குறிப்பிட்ட இதை செய்ய வேணும். அதுல சில மந்திரங்கள் போன்றதெல்லாம் செய்துச்சுதான் எல்லாத்தையும் செய்வார்கள். ஆனாலும் மிலானி நான் தியேட்டருக்கு போயிட்டு வரலாமா? ஓகே நகுல். ஆனால் அதை விட சில முக்கியமாக நாங்க யோகா என்று செய்யும் போது ஒரு ஏதாவது கீழே நிலத்துல வைத்து கால்கள் எல்லாம் கழுவிச்சு வந்து எல்லாத்தையும் செய்வார்கள். எல்லாருக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஆனா இதுதான் பொதுவான ஒரு முறை என்று நாங்க சொல்லும் போது அப்ப யோகா பொதுவாகவே நாங்க சொல்லும் போது இது எல்லாராலும் செய்ய முடியுமாக அது உள்ளது. அப்ப எல்லாம் செய்ய முடியாது. ஆனா பொதுவாகவே எல்லோரும் அது செய்ய முடியதாக தான் அது இருக்கும். எங்கள் உடல் வலிமைக்கு அது மிக சிறப்பானதாகவும் அது அமைகிறது. ஒரு முக்கியமாக எங்க ரத்தோட்டம் போன்றதுக்கு எல்லாம் இந்த யோகா ஆசனங்கள் மிக ஒரு நல்ல பயிற்சியாக அதுக்கு அமைகிறது. அப்ப நாங்க தொடர்ந்து போகும்போது இதை நாங்க எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் என்றால் அவராலும் விரும்பினதாக எவ்வளவு செய்ய வேண்டும் என்றது இல்ல. ஆனா பொதுவாகவே ஆரம்பத்துல முக்கியமாக சொல்லும் போது ஒரு வாரத்துக்கு 2-3 தடவை என்றாவது 20 நிமிஷம்
திருப்திய வழங்கும். ஆனா அதை விட உங்களுடைய உடல் மற்றும் மனம் ஒன்று, அதாவது இணையும் மாதிரி அது செய்யும். அதாவது மூச்சு பயிற்சின்றது மிக மிக முக்கியம். அது சில ஆட்கள் யோகா என்று செய்யும் போது அந்த மூச்சு பயிற்சியில ஆர்வம் செலுத்தாம செய்யும் போது அதுல அரைவாசி பயனி போகாமல் விடும். அப்ப என்ன நாங்க அதுல பார்க்க வேண்டும் என்றால், யோகா செய்யும் போது மூச்சு பயிற்சியிலும் நாங்கள் அதிகமாக அக்கறை செலுத்தி நாங்கள் செய்ய வேண்டும். யோகா நீங்க யோகாவை கேட்பதற்கு ஒருவர் ரெண்டு தேவையில்லை. அதாவது உங்களுக்கு கற்பிக்க ஒரு ஆள் என்று அவ்வளவு தேவையில்லை. நீங்க வீடியோ போன்றது எல்லாத்திலும், அதாவது யூடியூப் வழியாக நீங்க இப்ப பல பல முறையாக நீங்க பார்த்து செய்ய முடியும். ஆனால் முக்கியமாக இப்ப கேட்டுக்கொள்வார்கள் தானே இப்ப பாம உறவுகள். அப்ப எவைக்கு யோகா இப்ப தொடங்க விரும்பினால், நீங்க ஞாயிற்றுக்கிழமை தேஜினி என்ஜியின் யோகா பயிற்சிக்கு இணைந்து நீங்க சிறப்பிக்க முடியும். என்ற தேஜினி என்ஜி உங்களுக்கு எல்லோருக்கும், சிறியவர்கள் மட்டும் இல்லாமல் பெரியவர்களுக்கும் ஆசனங்களை சொல்லி கொடுப்பார். அப்படி விரும்பினால் நீங்க அப்ப இணைந்து கொள்ளலாம். நானும் சொல்ல முடியும், மிகவும் சிறப்பாக தேஜினி என்ஜி எல்லாத்தையும் விளங்கிப்படுத்தி உங்களுக்கு மிக சிறப்பாக நாங்கள் பல பல ஆசனங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இப்போது நான் எல்லா தகவலையும் சொல்லிவிட்டேன். முதல்ல உங்களுக்கு பிடித்த ஒரு ஆசனம் அல்லது பிடித்த ஆசனம் என்று இப்ப ஒரு ஆசனம் எல்லோருக்கும் இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்ப நீங்க அதை இப்போது சொல்ல முடியும். நிறைய பிடிக்கும். அதுல ஏகபாதாசனம், கிரியாசனம் எனக்கு மிகவும் பிடிச்சது. ஓகே, சிறப்பான வாய்க்கு நகுல் அதன் பேரோடு சொல்லி இருக்கீங்க. தர்ணிகா? எனக்கு வெட்டுக்கிளி ஆசனம் பிடிக்கும். பாதாசனம், வண்ணட்டு பூச்சி ஆசனம். சிறப்பான வாய்த்துக்கள். கடைசியாக லக்ஷணா? எனக்கும் ஏகபாதாசனம் மற்றும் பத்மாசனம் பிடிக்கும். மிக சிறப்பான வாய்த்துக்கள். நான் என்று சொல்லும் போது எனக்கும் வெட்டுக்கிளி ஆசனம் மிக விருப்பம். வேற உத்தீத பத்மாசனம், சக்கராசனம் விருப்பம். வெறும் பல உள்ளது. அது மட்டும் இல்லாமல் வேறு பல ஆசனங்கள் மிக விருப்பமாக இருக்கும். அந்த மிக பிடித்ததாக என்று சொல்லும்போது இந்த 3 தான். ஓகே, அப்படியே நாங்கள் இந்த வெல்வெல் ஸ்லைட்ஸ்ல இணைந்து கொள்வோம். ஓ மாமா. அதை தேட வந்து விட்டேன். அது சன்ஸ்கிரிட்டா? தமிழ். நான் இப்ப தேடி பார்த்தேன்னா அது சமஸ்கிருதத்தில் தான் எழுதியிருக்குது. யோகா அண்டு அது சமஸ்கிருதத்துல தான் அது வந்துள்ளது. வேற இந்தியால இருந்து ஏற்கனவே நான் சொன்ன வந்திருக்குதுண்டு. அதை விட அந்த அர்த்தம் ஹைலிகண்டா நான் தெரியுமா தமிழ்ல இருந்து என்ன வார்த்தை?
ஓ அது அப்படி போட்டு ஓ ஓ ஓ சரி, நன்றி. நான் தொடருங்க நிச்சயமா செய்வேன். தொடருங்க. ஓகே அப்ப எனக்கு ஓகே நீங்க இப்ப எல்லோரும் இணைந்து கொள்ளலாம். நூறு. 100 100 யாருக்கு தெரியும் நிகழ்ச்சியில் இது ஏன் 100 சொல்றேன்னு ஒரு நாளைக்கு கேட்கலாம். இந்த 100 ஆண்டுகள் வாழ்வதற்கு. அப்படியா? சரி. 200 300ன்னு சொல்லுங்க. 200 அதான் 200 ஆண்டுகள் வாழ்வு. அப்படி வாழ மாட்டேன். அதான் ஆனா வாழ்றதுக்கு சொல்றது. சும்மா ஒரு அதையும் பொய் நம்பிக்கை சொல்லுவான். ஒரு நம்பிக்கை மாமா. அதான் ஏன் பொய் சொல்லுவான்னு கேட்கிறேன். 200 2 தரம் நீங்க நிச்சயமாக 100 தரமா 100 வயதா வாழ சரி, இது ஊகிக்கிறீங்க. இது இந்த அடிப்படை முன்னோர்கள் ஏன் இது செய்தாங்கன்னு இன்னும் ஒரு நாள் தேடுங்க. கதைக்கத்தான் எனக்கும் கேள்விகள் வந்து கொண்டிருக்கும். சரி, தொடருங்க நீங்களா. அப்ப நான் 100 சொல்லாம இருந்தா அப்ப நீங்க அதை நினைச்சிருக்க நீங்களும் அச்சுவம் ஒரு சத்தம் போட்டா தும்மல் நின்று மற்றாளுக்கு. அப்பயே இங்கிலீஷ்ல பிளஸ் யூன்னு சொல்லுங்க. பிளஸ் பண்றேன் நான். அப்பயே நீ தமிழ்ல 100. அது ஒரு ட்ரெடிஷன் மாமா. அதான் எப்படி அந்த ட்ரெடிஷன் உருவாயிச்சுன்னு தான் இந்த கல்ச்சர். எனக்கு 100 வந்து பாமட்டில் தான் தெரியும். எனக்கு வேற லக்ஷ்மணா இன்னும் நிக்கிறாவா? Yeah, yeah. ஓகே நீங்க இணைஞ்சிக்கிட்டீங்களா நாங்க தொடங்கலாம். ஒரு 2 நிமிஷம். அதுக்கு முதல்ல கொடுக்கலாம். நானும் அதுக்கு முடிப்பேன் நினைக்கிறேன். முதலாவது கேள்வி இது எல்லோருக்கும் கொடுக்கிற ஒரு கேள்வி என்று நினைக்கிறேன். நல்லா கஷ்டமா ஏன் உங்கள்ட்ட 3 நிமிஷம்? யா ராணி அக்கா, இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் இந்த கேள்வி போட்டீங்க? நல்ல கேள்வி. மிக சிறப்பான பார்த்துக்க ஒரு நல்ல கேள்வியை கொண்டு வரீங்க. அதுக்கு வரையில. ஓகே, அடுத்ததுக்கு சொல்லிட்டேன் தானே. எனக்கு எழுத முடியாது. அதான் அதுக்குதான் நான் கூட நியமம் கொடுத்தேன். அது எல்லாத்துக்கும் மாறிச்சது நினைக்கிறேன். ஓகே, நான் முடிச்சிட்டேன். நான் இப்ப நீங்க அந்த புள்ளிகள் என்னோட நிகழ்ச்சியில இருந்து என்ன வச்சிருக்கீங்க? எந்த புள்ளிகள்? இந்த புள்ளிகள் 100 இருந்து 1000 புள்ளிகள். எனக்கு விளங்கல. ஆனா பரவாயில்ல. ஏகபாதாசனம், பத்மாசனம், வெட்டுக்கிளியாசனம். யோகா உடலை வலிமையாக்குவதற்கு உதவுமா?
ஓம் என்பது சரியான பதில். யோகாவில் என்ன செய்வார்கள்? உடல், மனம் மற்றும் ஆத்மாவை இணைக்கும் பயிற்சி செய்வார்கள், அல்லது உறங்குவார்கள், அல்லது பல சிந்தனைகள் வருவதற்கு யோகா செய்வார்கள். முதலாவதுதான் சரியான பதில். அடுத்த கேள்வி, யோகாவின் பலன்கள் என்ன? உடல் நலனை மேம்படுத்தும், மன அழுத்தத்தை குறைக்கும், மன அமைதியை வழங்குகிறது. Wait, எல்லாம் சரியா? ஓ, அது சரியான பதில். ஆ. 7வது கேள்வி, யோகா எவ்வளவு நேரம் பயிற்சி செய்வீர்கள்? இது உங்களுக்கு நீங்கள் பொருத்தமாக எழுத வேணும். அதெல்லாம் சரியாக இருக்கும் இந்த கேள்விக்கு. Wait, ஒரு மில்லி செகண்ட் போட்டா அப்ப சரியா இருக்குமா? ஒரு ஒரு கிழமைக்கு எவ்வளவு தடவை நீங்க எவ்வளவு நிமிடங்கள் நீங்க மொத்தமாக பயிற்சி செய்வீங்க? wait, what if நீங்க யோகா நிகழ்ச்சிக்கு போறது இல்ல? What if நீங்க யோகா நிகழ்ச்சி நீங்க சாய்வே நிமிஷம் என்று போடுவீங்க. ஓகே, நான் சும்மா ஒரு பதில் போடுறேன். நான் 0 மில்லி செகண்ட் போட்டேன். ஆனா நான் நீங்க ராஜ்ரி மாவின் நிகழ்ச்சிக்கு போறீங்க. Just joking. மூச்சு பயிற்சியின் முக்கியத்துவம் என்ன? சுவாசிப்பதற்கு. மன அமைதியை வழங்கும், சுவாசிப்பதற்கு, அல்லது உடல் மற்றும் மனதை இணைக்கும். எல்லாம் சரியா? இல்ல. ஓகே, அப்ப எல்லாம் பிள்ளைன்னு. ஓ, முதலாவது மற்றும் கடைசி சுவாசிப்பதற்கு சரிதானே? ஆனா இது மூச்சு பயிற்சிக்கு முக்கியத்துவம் என்ன? அது எல்லோரும் பிள்ளை பிரச்சனை இல்லை, எல்லோரும் பிள்ளைன்னு நானும் சேர்ந்து வருவேன். ஓகே, ஆனா பொதுவாகவே நீங்க யோசிக்கும் போது அது அதை விட கூட தான் இருக்க வேணும். மூச்சு இல்லாம நான் இறந்துருவேன் அது சுவாசிக்காம. அதுவும் முக்கியம்தான். ஆனா அது முக்கியத்துவம் வச்சு நீங்க நார்மலாகவே நீங்க சுவாசிப்பீங்க. ஆனா ஏன் மூச்சு பயிற்சி? ஓகே, கடைசி கேள்வி. அப்படி எங்களோட நிகழ்வையும் நாங்க முடிவுக்கும் கொண்டு வர முடியும். யோகா மூலம் உடல் நலனில் முன்னேற்றம் ஏற்படாது. நிலத்தில் முன்னேற்றம் ஏற்படாது. ஓம் இல்லை. இல்லைதான் சரியான பதில். கிட்டதான் நீங்க எல்லாம் சிறப்பாக செய்றீங்க. ஆனா லக்ஷ்னாக்கு தான் முதலாம் இடம். எல்லோரும் 7 கேள்வி சரியா செய்த மட்டும் வித்தியாசமான நேரத்துல. இரண்டாம் இடம் நகுல். வாழ்த்துக்கள் நகுல். நன்றி. வேற 3ஆம் இடம் தரணிகா. வாழ்த்துக்கள். நன்றி. அப்படியும் நாங்கள் நேரத்துக்கு நகுக்கு கொடுக்கலாம். இன்று நாங்கள் பயிற்சி என்றது செய்யல. நாங்க அடுத்த கிழமையில தான் நாங்க திருப்பி பயிற்சிக்கு இணைவோம். அதன் திருப்பி வித்தியாசமாக கொண்டு வருவோம். அதுக்கு முதல் கிழமை செய்த மாதிரி நாங்க கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு வருவோம். இன்றைக்கு இல்ல. ஆனா இதுவரை உங்களுக்கு பிடித்ததாக இருந்ததா? பிடிச்சிருக்கிறது. அப்படியே மாமா வந்தா நாங்க நகுல் நிகழ்ச்சிக்கு இணைந்து கொள்ளலாம். நகுல் ஒரு அப்ப சோதனைகள் பள்ளிக்கூடம் எப்படி போகுது இப்ப?
Ja, நாளைக்கு அடுத்த சோதனை, பின்ன திங்கட்கிழமை புதன்கிழமை அடுத்த சோதனை, பின்ன வெள்ளிக்கிழமை அடுத்த சோதனை, பின்ன அதுக்கு பிறகு உள்ள இல்ல அடுத்த வாரம் வியாழன் Test und ja. Aber இப்ப நாளைக்கு என்ன எழுதுறீங்க? German. ஓகே. வேற டெக்னிக்கா? எனக்கு டெஸ்ட் லைக் அவ்வளோ இல்ல. வழமையான டெஸ்ட் நடக்குது லைக் அந்த ப்ரோக்ரஸுக்கு. ஆனா நெக்ஸ்ட் இயர் தான் நினைக்கிறேன் கூடும். ஓகே. Ja, also இன்னைக்கு நல்லா நிறைய படிக்கணும், aber sonst எல்லாம் okay. எனக்கு இன்றைக்கு பள்ளிக்கூடம் இருக்கு. இந்த mündliches Abitur நடந்து கொண்டிருக்குது. எந்த அண்ணாம் நாளையோட முடிப்ப பள்ளிக்கூடத்தை. அப்ப அதோட தான் அந்த 13ஆம் வகுப்பாக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டேன் முடிச்சுட்டேன். எங்கண்ட மாநிலத்துல இரவாசி தான் 13ஆம் வகுப்பு நீங்க மார்ச் தான் நீங்க முடிப்பீங்க. அது நார்த் வெஸ்ட்பாலுக்கு கொஞ்சம் வித்தியாசப்படும் என்றால் அதன் மூலம் நீங்க கோடைக்கால செமஸ்டருக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அது நல்லது. எங்கிட்ட எப்படி என்றால் எங்கிட்ட மிலிஷ் அபிச்சுவ என்றால் எங்களுக்கு ஒரு முழு இச்சார்ஜ் பூட்டப்படும். நாங்க அந்த இச்சார்ஜுக்குள்ள போக முடியாது. அப்ப அங்க நடைபெறும் வகுப்புகள் வேறு அறையில நடக்கும். ஆனா உங்களுக்கு einfach முழு நாள் ஓஹா glücklichen. நாளைக்கு எங்களுக்கு அதுக்கு கோர்ஸா படிச்சிருக்கும். மெச்சாக இருக்க மாட்டினோம். ஆனா அதுக்குள்ளாக பாவிப்பினோம். நாங்க நாளைக்கு பின்பு டெஸ்டப்பா இருக்காது. இந்த மச்ச சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருக்க மாட்டினோம். இந்த பெரியாக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் எழுதலாம். அப்ப அது கூட நெல்லாம் நான் நினைக்கிறேன். அபிஷா நல்லா பிந்தி ஆகிட்டீங்க. நாங்க நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம். மியூட்ல இருக்கிறீங்க. இப்ப மாமா வந்த பிறகு நிகழ்ச்சி இன்னைக்கு முடிஞ்சு. அப்படியே நான் இப்பதான் வீட்டை வந்தேன். நான் அதால எனக்கு தெரியாது. காய்ச்சல் அவங்களுக்கு தொண்டை அழைச்சிட்டு என்னட்ட அம்மாட்ட முப்படி நகுல நிகழ்ச்சியில இல்ல சும்மா நடந்துட்டு நகுலாவது நிகழ்ச்சி நடத்தாம இருக்கிறதாவது மன்னிக்கணும். எனக்கு இந்த நேரம் ஒரு வகுப்பு இருக்கிறது, போயிட்டு வரேன் நான். பரவாயில்ல. அடுத்த கிழமையில இருந்து இணையலாம். இந்தியாவில முடிஞ்சிடும். அடுத்த வாரம் இனிமே நீங்க யூகே டைம் 5 மணிக்கு இணையணும். நேரம் மாறுதா? இல்ல என்ற லக்ஷனாவும் இப்ப இன்றைக்கும் என்றா உண்மையாவும் இருந்தது. 2 நிகழ்ச்சியை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. குரூப்பை வாசிக்கவில்லை. நான் இந்த போன் பாவிக்கவில்லை. மௌனம் சாதிக்கும் நேரம் இப்பொழுது நடைபெறுகிறது. இப்ப யோகா தான். அப்ப நாங்க இப்ப செய்யலாம். மாமா வரும் வரை. அனாவிஷாக்கு யோகா பிடிக்காது. எப்படி தெரியும்? போன வாரம் சொன்னீங்க. சொன்னான். நல்ல வேலை இன்றைக்கு நேரல. சும்மா நாங்க யோகா செய்யல. ஆனா அதை வச்சுதான் அமைதியாக்கணும். யோகா என்ன ஸ்ட்ரெஸ் ஆக்கும். எனக்கு செய்ய பிடிக்காது. அதனால யோகா லைக் யாராவது யோகா ஒரு நாள் செய்வீங்களா? இல்ல. நான் தியானம் செய்வேன். நான் படுக்கிறதுக்கு முதல் நான் கண்ணு மூடிக்கொண்டு இருப்பேன். நானும் ஆக்சுவலி செய்யறேன். நான் யோகா செய்யறேன். நான் இப்ப யோகா செய்திருக்கிறேன் சாப்பாடு கொட்டி கொண்டு. ஆனா ஞாயிற்றுக்கிழமையில பொதுவாகவே நாங்க எல்லாரும் பொதுவா செய்வோம். இந்த பிரச்சனை இந்த நிகழ்ச்சி என்றதால
ஆனா அவாய்க்கு வேற வேலை இருக்காது தானே அவ மட்டும் ஒரு கொஞ்சம் இன்ஜின பிரச்சனை தான் என்ன யாரு? உங்களுக்கு யோகா நேரத்துல இல்ல எனக்கு இப்ப போன வாரம் வகுப்பு முடிஞ்சு கடைக்கு எங்கேயா போயிட்டு வர்றதுக்குள்ள பிந்தினம். அதுக்கு முதல் வாரம் ஜஸ்ட் லைக் மேலே இருந்து கீழே போக நேரம் எடுக்கும் யூனோ. அதான் அரை மணித்தியாலம் நேரம் எடுத்தது யாருக்கு தெரியாத அரை மணித்தியாலம் மேல இருந்து கீழே எடுத்தது ஓகே ஐபிஎல் ஷவர் எனக்கு விளங்கி இருக்கும் மேல இருந்து கீழே போறதுக்கும் கீழே இருந்து மேல போறதுக்கும் எனக்கு இல்ல 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 அடுத்த நாள் இப்ப நகுலன் நிகழ்ச்சி. ஏன் Um, அப்படி நாங்க தொடரலாமா நம்மளா நிகழ்ச்சி அல்லது அந்த மாமா நாங்க செய்யலாம் நாங்க சேர்ந்து கொண்டு செய்யலாம் சோ நீங்க என்னுடைய இது வாசிக்கலையா நான் தானே சொன்னேன் ஃபோன் பார்க்கல. அதான் அது செவ்வாய்க்கிழமை போட்டதுக்கு போன் பார்க்கல ஓ இந்த இந்த இப்ப டைம் போகுதானே நகுல் உங்களுக்கு பின்ன உங்க அம்மா நகுல் நீங்க என்ன செய்றீங்கன்னு போடல போட்டு கிடக்குது கீழே வாசிக்க ஷூஸே போட்டிருக்கலாம் எங்க நீங்க போட்டிருக்கீங்க யாருக்கு தெரியும் 151 நிகழ்ச்சி வியாழன் யூகி டைம் 6 மணிக்கு யூரோப்பா டைம் 7 மணிக்கு நடைபெறும். அதுக்கு கீழே நியூ என்று போட்டிருக்கு. அப்ப அது நிகழ்ச்சி இல்ல நியூ ஐபோன் நோ நியூ இது ஒவ்வொரு வருஷத்திலும் எல்லோரிடம் மாறும் டைம் எல்லோரிடம் மாறும் அது எல்லாரிடம் ஆண்டு நியூ நியூ இயர். யா நாங்க போய் செஞ்சுட்டோம். வருஷம் இல்ல ஆனால் உங்க படிக்கிற ஆண்டு வகுப்பு வருஷம் எல்லோருக்கும் எல்லோருக்கும் தமிழ் எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு யூரோப்பியன் ஆக்கிறதுக்கும் ஒரே மாதிரி ஏசியன் ஆக்கிறதுக்கும் ஒரே மாதிரி ஆப்பிரிக்கன் ஆக்கிறதுக்கும் ஒரே நியூ மாதிரி இயர் நியூ இயர் அவனா இங்க தமிழ் சொல்ல நியூ வயது நியூ ரூல் லைக் 16 வயசான இது செய்யலாம் 21 வயசு அப்படி இது செய்யலாம். I swear நாங்க ஒரு செஞ்சுட்டோம் இந்த நிகழ்ச்சியை. நாங்க நியூ இயர் பத்தி செய்திருப்போம் ஆனா நியூ வயது பத்தி செய்திருக்கோம் ஆனா நாங்க லோ பத்தி கழிச்சு நாங்க 16 வயசுல என்ன செய்யறது 18 வயசுல செய்த அப்ப எல்லா நிகழ்ச்சியிலேயும் எல்லாம் தான் திருப்பி செய்தது அதான் ஓகே. நான் முதல் என்னுடைய ஜெர்மன் பாடத்தை தான் எடுக்க முன்னிட்டேன் பின்ன நான் 2 கேள்வி செய்த பிறகு நான் யோசிச்சேன் இல்ல எனக்கு அது செய்ய தெரியல அப்ப நான் 2 கேள்விகள் ஜெர்மன் பாடத்தை பற்றியும் பின்ன மற்ற எல்லா கேள்விகளும் அந்த அதை பற்றி ஆனா இங்கிலாந்து ஆக்க நீங்களே உங்களுடைய சொல்லணும் என்ற நான் மட்டும் எங்களோட நாட்டு பற்றி சொல்லியிருக்கிறேன் சில விட சேமா இருக்கலாம் சில விலம் வித்தியாசங்கள் இருக்கும் மாமா அடுத்த 2 விஷயத்தை வரலாட்டி அப்ப நாங்க தொடர்ந்து செய்யலாம் நிகழ்ச்சி தொடர்ந்து மிலானி நிகழ்ச்சியோட சேர்ந்து மிலான் இன்றைக்கு உங்களுக்கு எத்தனையோ நிகழ்ச்சி 115 உன் லட்சணான 116 நீ 116 தான் நான் பாக்கிக்க அந்த நீங்க எழுதியது பாக்கிக்க ஒரு நிகழ்ச்சி வித்தியாசம் உங்களிடம் இருவரும் இருக்கிறது என்று இடையில நான் சில நேரங்கள் செய்யாம விட்டதால அப்படி வந்தது ஆனா பாக்கிக்க ஓஹா நீங்க ஒரு நிகழ்ச்சி மட்டும் வித்தியாசமா இருந்தது அப்ப நான் தொடங்க இந்த நேரம் போகுது நாங்க 7 நிமிஷத்துக்குள்ள எனக்கு தெரியும் எப்படி செய்வேன் 7 நிமிஷத்துக்குள்ள கடைச்சு முடிச்சிடுவேன் 10 நிமிஷத்துக்குள்ள கீழிய முடிச்சிடுவேன் அது நான் செய்யலாட்டி இன்றைக்கு ஆனா மாவு முதல் கழிச்சு கொண்டு இருந்தவன் அதாவது சில வணக்கம் மாமா சொல்லிட்டு நானே விளையாடி வந்துட்டேன் மாமா பையனாக இருந்தனாங்க எல்லாம் கதைச்சிட்டோம் என்னுடைய நிகழ்ச்சியில தலைப்பம் இப்ப கதைச்சிட்டோம் ஹவிஷாவை வரவேற்று கொண்டோம் எல்லாம் செய்துட்டோம் Yeah. Yeah.
நான் சொல்ல விழா நிகழ்ச்சியில இந்த வியாழன் அன்று மிகவும் சிறப்பான விடயம் நாங்கள் யோகா பற்றி கற்றுக்கிட்டோம். ஓகே, வாழ்த்துக்கள் மிலானி. மிக்க நன்றி. இல்ல, நான் 15 நிமிஷத்துக்குள்ள செய்து முடிச்சிடுவேன். வணக்கம். இல்ல ஒரு சிரிப்பும் இல்ல